வெற்றிகரமாக வழிநடத்துவது என்பது அவ்வளவு இலகுவான ஒரு காரியம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் ஒரு ஆட்டோகிராட் அல்ல, டெமோக்ராட். எங்களுடைய தோழர்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கிறது என்பது வேறு விவகாரம், ஆளுமை திறன் இருக்கிறது என்பது வேறு விவகாரம். ஆனால் அவர்களை நான் உடன் வைத்துக் கொண்டு அவர்களோடு அவர்கள் புரிந்து கொள்ளுகிற வரையில் விவாதித்து, அவர்கள் உடன்படுகிற வரையில் விவாதித்து, அதன் பிறகுதான் எந்த முடிவையும் நான் எடுத்திருக்கிறேன். இப்போதும் அப்படித்தான் எடுத்திருக்கிறேன். எனக்குரிய கால அவகாசத்தை நான் எடுத்துக்கொண்டேன். 2 நாட்கள் 3 நாட்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 8ஆம் தேதி 4 மணிக்கு இடதுசாரி கட்சிகள் அறிவிப்பு செய்தார்கள். 9ஆம் தேதி 2 மணிக்கே நான் தாவேகா தரப்பினருக்கு தகவல் கொடுத்தேன், வந்து கடிதம் பெற்றுக்கொள்ள செய்தேன். 3:30 மணிக்கு கடிதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நான் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு நான் அழைப்பு விடுக்கவில்லை, அவர்கள் வந்து காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்களின் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் தேடி வந்து பார்த்தேன். நான் ஊடகவியலாளர்களை வாருங்கள், இந்த தேதியில் உங்களை பார்க்கிறேன், இதை அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை. அறிவிப்பை நான் என்னுடைய சமூக ஊடகத்தில் கூட, முகநூலில் கூட என்னால் அறிவிக்க முடியும். அறிக்கையை ட்விட்டர் பக்கத்தில் கூட என்னால் போட்டுவிட முடியும். ஊடகவியலாளர்களை கூட்டி பேச வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்றும் இல்லை. ஆனால் காலை 10 மணியிலிருந்தே தலைமையகத்தில் வந்து அமர்ந்து கொண்ட நிலையில் அந்த ஊடகவியலாளர்களை நாம் அவமதித்து விடக்கூடாது, காத்திருக்கிறார்கள் என்பதற்காக நான் 4:45 மணிக்கு அங்கு வந்து சேர்ந்தேன். எங்கள் நிலைப்பாட்டை சொன்னேன். இந்த முடிவை மிக மிக நிதானமாகத்தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவருடைய வாழ்த்துக்களோடு தான் அல்லது ஆதரவோடு தான் அல்லது இசைவோடு தான் இந்த ஆதரவை நாங்கள் வழங்குகிறோம் என்று அறிவித்துவிட்டுத்தான் வழங்கியிருக்கிறோம், சொல்லவில்லை. இருக்கிற அரசியல் சூழலை அவருக்கு இருக்கிற அரசியல் பக்குவத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டு 5ஆம் தேதியே எங்கள் அனைவரையும் அழைத்து நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம், அவர் ஆட்சி அமைப்பதற்கு இடையூறாக நாம் இருக்க வேண்டியதில்லை என்ற கருத்தை சொன்னார். அதுதான் அவருடைய பக்குவம், அவரது அரசியல் முதிர்ச்சி. ஆகவே எங்கள் அரசியல் நேர்மையை அல்லது கூட்டணிக்கு நாங்கள் எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்திருக்கிறோம் என்கிற அந்த நம்பகத்தன்மையை போகிற போக்கில் கேள்விக்குள்ளாக்குவது, களங்கப்படுத்துவது ஒரு திட்டமிட்ட அவதூறு. விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் தொடர்ந்து காலம் காலமாக எங்களுக்கு எதிராக காழ்ப்புணர்வை கக்கிக் கொண்டிருக்கிற கும்பல் திரும்ப திரும்ப இதை செய்து கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்து நாங்கள் மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை. முதலமைச்சர் விஜய் வந்து உங்களை தனிப்பட்ட பெரிய மரியாதை வச்சிருக்காரு. ஒவ்வொரு இடங்களையும் நம்ம பார்க்குறோம். முதல் மாநாட்டில் கூட உங்களை தான் வெளிப்படையா அழைச்சாரு. அவர் வந்து திருச்சி கிழக்குல உங்களை வந்து போட்டியிடுவதற்காக அழைத்தால் நீங்க இந்த இடைத்தேர்தல்ல நீங்க அமைச்சர்கள் வர வேண்டும் ரொம்ப விரும்புறாரு. அவரு தனிப்பட்ட விதத்துல ஒருவேளை திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல்ல உங்களை போட்டியிட அழைத்தால் உங்களோட விருப்பம் என்ன? அமைச்சரவையில் நான் இடம்பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை தாவேகா தரப்பில் வெளிப்படுத்தினார்கள். நான் அதில் உடன்பாடு இல்லை என்பதை தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டேன். இப்போதும் அந்த நிலைப்பாட்டில் தான் நான் இருக்கிறேன். அது ஏன் யூகமான கேள்வி? எல்லாமே யூகமான கேள்வி கேட்டு யூகமா பதில் சொல்லி அதை நீங்க வந்து திசை திருப்பி திரிபுவாதம் செய்து அவதூறு பரப்புவது தான் வழக்கமா இருந்து கொண்டிருக்கிறது. யூகமான கேள்விகளுக்கு இங்கு இடமில்லை. காங்கிரஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்திலுமே வந்து தாவேகாவுடன் கூட்டணி அப்படின்றத வந்து அவங்க அந்த முடிவை எடுத்துட்டாங்க. நாங்க அப்படி இந்த முடிவை நாங்க எடுத்தது, இடதுசாரிகள் எப்படி வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அதை போல்தான் நாங்களும் ஆதரவு தெரிவிப்பது என்ற முடிவை எடுத்தோம். ஆனாலும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப இந்த முடிவையும் நாங்கள் எடுக்கும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்த வர உள்ளாட்சி
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.